பொறுத்தவரை இது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான நாடு. மத வெறுப்பை இந்த மண் இந்த பூமி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு தடை வந்த பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த இந்து மக்கள் பலர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தலைமுக்காலை போட்டு வீடியோ போட்டு முஸ்லிம்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்ன பூமி இந்த பூமி. சென்னை பேரிடர் காலகட்டத்திலே நிறைமாத கர்ப்பிணியை யூனுஸ் என்கிற ஒரு முஸ்லிம் அந்த பேரிடர் காலகட்டத்தில் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தார். அப்போது அந்த தாய் உறுதி கொள்கிறார், தனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்னை காப்பாற்றிய யூனுஸ் என்கிற பெயரையே வைக்க வேண்டும் என்று. அந்த தாய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை என்றும் பாராமல் ஒரு இந்து தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் யூனுஸ் என்று பெயர் வைத்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவே இங்கே முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மதத்தின் பெயரை சொல்லி வெறுப்பை ஊட்டி பிரிக்க வேண்டும் என்கிற பாஜகவின் நப்பாசை ஒருபோதும் ஈடுபடாது. மதவெறி சக்திகளை அரசியல் சட்டத்தின் துணை கொண்டு முறியடிப்போம். தமிழகம் எங்கும் மனிதநேயத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் மூலம் நாம் அதிகப்படுத்துவோம். அதாவது ஒரு வகையில் முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கணும்னு பார்க்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவர்கள் ஏராளமான வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இவற்றை எல்லாம் தகர்க்க வேண்டும். காரணம், இது இந்து ராஷ்டிரம் தெளிவாக சொல்கிறார். வரிசையாக ஒவ்வொரு பள்ளிவாசலா இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், முஸ்லிம்களை நசிக்கலாம் நினைக்கிறாங்க. ஒருபோதும் முடியாது. சட்டத்தின் துணை கொண்டு சங்க பரிவார குழுக்களை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு முடியும். அதுக்கு எந்தெந்த விதத்தில் மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டுமோ விழிப்புணர்வோடு சட்டத்தின் அடிப்படையில் அந்த விழிப்புணர்வை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு ஒரு புறம் ஏனைய பகுதிகளில் மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு